வீட்ல நிலா பாப்பா இருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி சாப்பிடவே இல்ல. அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்குறாரு, "என்னம்மா ஏம்மா நீ சாப்பிட மாட்ற?" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாருங்கப்பா எனக்கு சாப்பாடு வேணாம். எனக்கு தனம் இல்ல. அவங்க தான் வேணும். அவங்கள போய் கூட்டிட்டு வாங்கப்பா" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே அவங்க அப்பா அப்படியே யோசிக்கிறாரு. "இப்போ போய் நான் எப்படிம்மா கூப்பிட முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள தனம் அவங்க கூட இருக்க அந்த ஷாலினி 2 பேருமே சேர்ந்து வராங்க. வந்த உடனே அப்படியே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. வந்துட்டீங்களா நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "இங்க பாருங்க தனம்மா வந்துட்டீங்களா? இப்பதான் சாப்பிட போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரொம்ப விளையாட்டெல்லாம் காட்டி தனம் சாப்பாடு ஊட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுறாங்க. வீட்ல இருக்க எல்லாருமே சந்தோஷமா பேசுறாங்க. "உன்னதாம்மா அவ கேட்டுட்டே இருந்தா. நீ இல்லாம சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு உங்க அப்பா கிட்ட அடம் பிடிச்சிட்டு இருந்த. நல்ல வேளை நீ வந்துட்டம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க. "எனக்கு நிலா பாப்பாவ பார்க்கணும் போல இருந்தது. ஷாலினிக்கும் பார்க்கணும் போல இருந்தது. அதனால தான் நான் வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க தானம்மா, அடிக்கடிக்கு நீங்க வாங்க. உங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நீங்க சாப்பாடு குடுத்தா எனக்கு நெறைய சாப்பிடணும் போல இருக்கு. என்னன்னே தெரியல. ரொம்ப உங்கள எனக்கு பிடிச்சிருக்கு" அப்படின்னு நிலா பாப்பா சொல்றாங்க. "சரி, யானை விளையாட்டு விளையாடலாமா?" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி யானை விளையாட்டுலாம் விளையாடுறாங்க. அப்படியே முதுகு மேல ஏறி உட்காந்துட்டு அப்படியே சுத்துறாங்க. சாப்பாடுலாம் ஊட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. "சரி நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு தானே சொல்றாங்க. "என்ன தானம்மா போறீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாம்மா நான் வீட்டுக்கு போணும். இன்னொரு வாட்டி நான் வரேன் என்ன?" அப்படின்னு சொல்றாங்க. "சரி தானம்மா சீக்கிரமா வந்துருங்க" அப்படின்னு சொல்லி